தளபதி விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா, அவருடைய கடைசி படம் அப்படின்னு சொல்லப்படுற ஜனநாயகன் படப்பிடிப்புல படு பிஸியாக இருக்காரு. இந்த படத்துடைய 2 கட்ட படப்பிடிப்பு முடிவடைந்து, தற்போது 3வது கட்ட படப்பிடிப்பு ஹைதராபாத்ல ராமோஜிராவ் ஃபிலிம் சிட்டில நடைபெற உள்ளதா. அதற்காக அங்க ஒரு மிகப்பெரிய செட் அமைக்கப்பட்டு வருவதாக சொல்லப்படுது. இந்த காட்சி படத்துடைய முக்கிய காட்சியாக இருக்குமாம். ஆகையால அங்கு மட்டுமே கிட்டத்தட்ட 30 அல்லது 40 நாட்களுக்கு ஷூட்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இதனடுத்து பார்த்தீங்கன்னா, மீண்டுமே வெளிநாடு பறக்க இருக்காங்க படக்குழு. அங்கு இறுதிக்கட்ட படப்பிடிப்பை முடிக்க இருக்காங்களா. வினோத் சார் அவர்கள் பாத்தீங்கன்னா சொன்ன தேதியை விட படப்பிடிப்பை சீக்கிரமாகவே முடிக்கிறாராம். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தளபதி விஜய் அவர்களுடைய அரசியல் வருகை தான் அடுத்த ஆண்டு தமிழக சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. ஆகையால அவருக்கு நிறைய கட்சி வேலைகள் இருக்கும். சொன்ன தேதியை விட சீக்கிரமாவே இந்த படத்தை முடித்து கொடுத்து விடணும் அப்படின்னு நம்ம வினோத் அவர்கள் முயற்சி செஞ்சுட்டும் இருக்காரா. அதன்படிதான் வேலை பண்ணிட்டும் இருக்காரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தற்போது தளபதி விஜய் அவர்கள் சினிமாவை விட்டு விலகும் நேரத்துல அவருடைய மகனான ஜேசன் சஞ்சய் அவர்கள் சினிமாவில் என்ட்ரி கொடுக்கிறாரு. வெளிநாடுகள்ல அவருடைய படிப்பு முடித்து விட்டு தற்போது கோலிவுட்ல அவருடைய முதல் படத்தை டைரக்ஷன் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்திற்கு சந்தீப் கிஷன் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. தமன் அவர்கள் இசையமைக்கிறாரு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா, தற்போது இந்த படத்துடைய முதல் சிங்கிள் ட்ராக் பற்றி சுவாரஸ்ய தகவல் ஒன்று வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த படத்துல முதல் சிங்கிள் ட்ராக் பாடல்ல சந்தீப் கிஷனுடன் தளபதி விஜய் அவர்களுமே நடனம் ஆடுறாராம். தளபதி விஜய் அவர்கள் மட்டுமல்ல, இந்த படத்துடைய இயக்குனரான ஜேசன் சஞ்சய் அவர்களுமே நடனம் ஆடுறாராம். ஆகையால மூவருமே சேர்ந்து முதல் சிங்கிள் ட்ராக் பாடல ஒரு குட்டி இன்ட்ரோ கொடுக்க இருக்காங்க. கண்டிப்பாக பாத்தீங்கன்னா, இது திரையரங்குகள்ல ரசிகர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ட்ரீட்டாக அமையும் அப்படின்னுமே சொல்லப்படுது. இந்த பாடலுக்காக உங்களை யாரெல்லாம் அவளுடன் காத்துட்டு இருக்கீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு நம்மளுடைய தளபதி 360 சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.